திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலம் நிறைவு பெற்று இன்றைக்கு 5வது ஆண்டாக அடியெடுத்து வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மக்கள் பட்டதுதான் துன்பம். இந்த ஆட்சியினுடைய சாதனை மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, துன்பம். இதுதான் இந்த ஆட்சியில் மக்கள் கேட்ட பலன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது. அதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் எல்லாம் இன்றைக்கு விலைவாசியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இன்றைக்கு மக்களிடத்திலே பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள். சுமார் 525 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். ஆனால் இதுவரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஒரு 10% வாக்குறுதி தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சியை அமைத்த பிறகு நாட்டு மக்களை மறந்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க, தேர்தல் வருவதற்கு முன்பு எத்தனையோ அறிவிப்பு கொடுத்தார். குறிப்பா ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரியை உயர்த்த மாட்டேன்னு சொன்னார். இந்த மதுராந்தகம் நகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. கடை வரி 150%. குடிநீர் வரி உயர்த்தப்பட்டிருக்குது. போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். குப்பை கூட விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 4,38,000 கோடி வாங்கி கடன் வாங்கியாச்சு. 4 வருஷத்துல 4,38,000 கோடி. சிந்திச்சு பாருங்க. இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது. ஒரு ஆண்டுல இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. 5 ஆண்டுல 5,38,000 கோடி கடனை வாங்கி இவர்களுக்கு ஓட்டு போட்டதுக்காக கடன்காரனாக்குன்னு தான் மிச்சம். இந்த தொகுதி மக்கள் பிரச்சனை கிடையாது. அண்ணா திமுக ஓட்டு போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. மற்ற தொகுதி இருக்கிற மக்கள் இன்றைக்கு திமுக ஆட்சி வருவதற்கு துணை நின்றாங்க. இன்னைக்கு திமுக பரிசா கொடுத்துட்டு இருக்குது. இவ்வளவு 5,38,000 கோடி கடன். இதை எப்படி கட்டுறது? நீங்க தாங்க கட்ட வேணும். நீங்க தான் கட்டியாகணும். மக்கள் தான் கட்டியாகணும். நான் உட்பட, நீங்கள் உட்பட திமுக வாங்கின கடனை நாம தான் கட்டணும். எப்படி கடன் கட்டணும்னு நினைப்பீங்க? வரி போட்டு கடன் கட்டணும். வரி போட்டு நம்ம இடத்துல இருந்து வசூல் பண்ணி அரசாங்கம் அந்த கடன் அடைக்கும். அப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.